ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளம்பார் கிராமத்தில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு ஓட்டுநர் வேலைக்கு சென்று சாலை விபத்தில் உயிரிழந்த ஜெயபிரகாஷ் என்பவரது உடலை சொந்த ஊர் கொண்டுவர உதவி செய்யுமாறு அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி ஜெயபிரகாஷ் உயிரிழந்ததாக குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளம்பார் கிராமம். எங்க அப்பா பேர் ஜெயபிரகாஷ். அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் திலமூர் ஏரியாவில் டிரைவரா வேலைக்கு போயிருந்தாரு. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தீபாவளி அன்னைக்கு நைட்டு அவர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு மறாவது நாள் காலைல 9 மணி போல் அங்கே கூட வேலை செஞ்சவங்க ஃபேஸ்புக் காலை மூலயமா இதே போல் உங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு, ஐசியூவில் வச்சுருக்கோம், ஆனால் இறந்ததாக எங்கள்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை. நாங்களும் சரி ஐசியூவில் தானே இருக்குன்னு நம்ம ஒரு பேச்சு நம்பி கேட்டுக்கிட்டே இருந்தோம். மதியம் ஆச்சு, நாங்கள் கேட்டதுக்கு எங்கள் மேனேஜர் இன்னும் வரல. அவர் வந்த பிறகு தான் நாங்கள் சாயங்காலம் போயிட்டு சொல்லுவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சார் என்ன சார் ஆச்சு, உண்மையை சொல்லுங்கள் சார், எதுவும் சொல்ல மாட்டேங்க, நீங்களும் போக விட மாட்டேங்க. அங்கே பக்கத்தில் எங்கள் ஏரியா சரிச்சு விசாரித்து அவங்கள போக சொன்னாலும் வர வேணாம், நானே பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னும் உண்மையை சொல்லுங்கள் சார் சொன்ன பிறகு நாங்கள் இல்லை நாங்கள் எங்கள் சைடை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார், இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட் அன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் யாரோ அங்கே ஆளை பிடிச்சி ஒவ்வொருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பேசின பொழுது தான் இது உண்மையாலுமே கன்ஃபார்ம் டெத் ஆச்சுன்னு. இப்போக்கி என்னன்னா எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து டெத் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாமா உங்கள் அப்பாவை நாங்கள் உங்கள் ஊருக்கு அனுப்பணும்னா எங்கள் நாட்டுக்கு 11,000 ரியால் கேட்குறாங்க. ஏன் நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம், எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக தான் எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கே போனார். அங்கே போய் இது மாதிரி சூழ்நிலை நடந்து போயிடுச்சு. நாங்களே ஒன்றும் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கெங்கேயா போகிறது, நாங்களே ஒன்றும் இல்லாமல் எங்கள் அப்பா வீடு கடை வாங்கி ஏகப்பட்டு நாங்கள் படிக்கிறது செலவு பண்ணி ஏகப்பட்ட கடை வாங்கி தான் அனுப்பிட்டு இருக்காரு. எங்களாலேயும் ஒன்றும் சமாளிக்க முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட் சேர்த்து எங்கள் அப்பா எப்படியாவது உயிரத்தை எங்களால் கூட பார்க்க முடியாது, எங்கள் அப்பாவோட உடம்பையாவது பார்க்க உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களால் என்ன வார்த்தை சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாமே நீங்கள் செய்கிறது தான். ஸ்டாலின் ஐயாவும் சரி மோடியாவும் சரி எங்களை பார்த்து ஏதாவது உதவி மட்டும் பண்ணால் போதும். எங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பேரா இருக்கும். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.